வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஏபிஐ கேட்வேனா என்ன, இந்த ஏபிஐ கேட்வே யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏபிஐ கேட்வேவை நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏபிஐ கேட்வே இந்த நேம் இட் செல்ஃப் இட் சஜஸ்ட் இட் இஸ் அ கேட்வே ஃபார் அவர் ஏபிஐஸ். நம்மளுடைய ஏபிஐஸ்லாம் இப்போ நம்ம மைக்ரோ சர்வீசஸில் தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் we can say this API gateway is a gateway for our microservices. சர்வீஸ் வந்து ஒரு கேட்வேயாக ஒர்க் ஆகுது மற்ற சர்வீஸ்க்குலாம் அப்படின்னும் போது அந்த சர்வீஸ் வில் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் அதர் சர்வீசஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம அது என்னன்னு சொல்லலாம்னா வந்து எட்ஜ் சர்வீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஏபிஐ கேட்வே பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்சிடர் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பர். நம்ம வந்து ஒரு 3 மைக்ரோ சர்வீசஸ் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அந்த மைக்ரோ சர்வீசஸில் நம்ம வந்து செவரல் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து இந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க அப்படி டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு கான்ட்ராக்ட்ஸ் தரணும். ஓகேங்களா? நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸோடைய கான்ட்ராக்ட்ஸ் தரணும். இப்போ கான்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மைக்ரோ சர்வீசஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மைக்ரோ சர்வீசஸில் நம்ம செவரல் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் கிளைண்ட் வந்து அந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா கிளைண்ட் வந்து ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சிருக்கணும். we can say some ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் கிளைண்ட் வந்து நம்மளுடைய ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கான்ட்ராக்ட் கேன் கண்டெய்ன்ஸ் கம்ப்ளீட் யூஆர்ஐ ஆஃப் த எண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஹெட்டர்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஹெட்டர்ஸ், அப்புறம் பேலோட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அந்த பேலோட்ஸ், இதெல்லாம் டுகெதர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இதில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு கம்ப்ளீட் யூஆர்ஐ ஆஃப் த எண்ட் பாயிண்ட் அப்படின்றத நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் எந்த சர்வரில் வந்து டெப்ளாய் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு சர்வர் ஐபி நமக்கு தெரியணும். அப்புறம் வந்து எந்த போர்ட்டில் அது ரன் ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பாத் ஆஃப் த எண்ட் பாயிண்ட், நம்மளோட அப்ளிகேஷனில் எந்த பாத்தில் அந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்ற அந்த பாத் நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கம்ப்ளீட் யூஆர்ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ண பியூ சர்வீஸ், எம்ப்ளாயி சர்வீஸ் அண்ட் கம்பெனி சர்வீஸ், இந்த 3 சர்வீஸ் இருக்குல்ல, இதே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த 3 சர்வீஸையும் நான் ஒரு சர்வரில் வந்து இப்போ டெப்ளாய் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணேன்னா இந்த பியூ சர்வீஸ்க்கு ஒரு சர்வர் ஐபி இருக்கும், ஒரு போர்ட் இருக்கும். இந்த எம்ப்ளாயி சர்வீஸ்க்கு ஒரு சர்வர் ஐபி இருக்கும், ஒரு போர்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனி சர்வீஸ்க்கும் ஒரு சர்வர் ஐபி அண்ட் போர்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கான்ட்ராக்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் வந்து இந்த 3 மைக்ரோ சர்வீசஸில் எதனா ஒரு மைக்ரோ சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்க எண்ட் பாயிண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மைக்ரோ சர்வீசஸ் இருக்குல்ல, இந்த மைக்ரோ சர்வீசஸ் எந்த சர்வரை டிப்ளாய் ஆயிருக்கு அப்படின்ற இந்த சர்வர் ஐபிஸ் தெரியணும். அதே மாதிரி இந்த சர்வருடைய போர்ட்ஸ் தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த பியூ மைக்ரோ சர்வீசஸில் இருக்க ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட்டையோ, இல்லை இந்த எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸில் இருக்க ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட்டையோ, இல்லை கம்பெனி மைக்ரோ சர்வீசஸில் இருக்க ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட்டையோ அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் கிட்ட நம்மளுடைய எல்லா மைக்ரோ சர்வீஸோடைய சர்வர் ஐபி, போர்ட் அண்ட் பாத் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. தே கேன் ஹாப்பிலி ஆக்சஸ் எனி ஆஃப் திஸ் மைக்ரோ சர்வீசஸ் வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஃபியூச்சரில் என்னுடைய மைக்ரோ சர்வீசஸ் எல்லாத்தையும் நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்காக இந்த சர்வர்ஸ்லேருந்து வேற சர்வருக்கு மூவ் பண்ணிடுறேன்னு வைங்களேன். மூவ் பண்ணிட்டேன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட்டால் நம்மளுடைய எந்த ஒரு எண்ட் பாயிண்ட்ஸுமே இந்த பியூ மைக்ரோ சர்வீசஸ் ஆர் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ் ஆர் கம்பெனி மைக்ரோ சர்வீசஸ் இதில் இருக்க எந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம வேற சர்வரில் மாற்றிட்டோம். அப்போ சர்வர் ஐபியும் போர்ட்டும் ஆப்வியஸாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடுக்காக நம்ம ஜஸ்ட் மைக்ரோ சர்வீசஸை மட்டும் தான் வேற சர்வருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். எந்த கோட் சேஞ்சும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டால் எந்த ஒரு சர்வீசஸையும் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட்டுக்கு இந்த மைக்ரோ சர்வீசஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது? புதுசாக அப்கிரேட் ஆன அந்த சர்வருடைய டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து அவங்க திருப்பியும் பில்ட் பண்ணி திருப்பியும் டிப்ளாய் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட்ஸ் இஸ் டைட்லி கப்புள்டு வித் அவர் மைக்ரோ சர்வீஸ் நெட்வொர்க். இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்ற பார்த்தீங்களா, இட் கேன் பி எய்தர் அ தேர்ட் பார்ட்டி ஆர் அவர் இன்டர்னல் அப்ளிகேஷன். இன்டர்னல் அப்ளிகேஷன் போது எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா மைக்ரோ சர்வீஸ், எல்லா சர்வர் டீடைல்ஸும் இட் கேன் ஹேவ். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இட் இஸ் அ தேர்ட் பார்ட்டி கிளைண்ட்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து எல்லா சர்வர் டீடைல்ஸும் கொடுத்தா தான் எல்லா மைக்ரோ சர்வீஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்வியஸாக நம்மளுடைய எல்லா சர்வர் டீடைல்ஸ், போர்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கிளைண்ட் கிட்ட நம்ம கொடுக்குறோம், which becomes a security vulnerability. ஸோ இது வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can have one extra layer in between client and our microservices. ஓகேங்களா?
இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் நம்ம வைக்கிறனால நம்மளால வந்து நான் சொன்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களா, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுதுன்னு வைங்களா. ஸோ அது டேரெக்டாக வந்து நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாது. ரேதர் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணிருக்கோம்ல அந்த லேயர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த எக்ஸ்ட்ரா லேயர் கிட்ட சொல்லும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லேயர் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ற பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் வந்து எந்த சர்வர்ல எந்த மைக்ரோ சர்வீசஸ்க்குள்ள இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸை ரெக்வஸ்ட் பண்ணும். ரெக்வஸ்ட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை வாங்கி திருப்பி இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட்டுக்கு ரெண்டர் பண்ணிடும். ஓகேங்களா, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கிறனால நம்மளுடைய ரவுட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரவுட்டிங் எல்லாத்தையும் வந்து இன்டர்னலா நம்ம பேக் எண்ட்லயே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். அப்படின்னும் போது இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட்ல வந்து எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் வந்து டைரக்டா நம்மளுடைய சர்வர் ஐபி டீடைல்ஸ்லாம் வாங்கி டைரக்டா ஹிட் பண்ண போறது இல்லை நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸை. ரேதர் அது என்ன பண்ண போகுதுன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரா லேயர் இருக்குல்ல அந்த லேயரை தான் ஹிட் பண்ண போகுது. இந்த லேயர் வந்து நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஷேர் பண்ணாம இட் பவுன்ஸ் ஆல் த டீடைல்ஸ் வித்தின் த மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிட்டி. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் எண்ட் லேயர் அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் எண்ட் லேயர் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ஏபிஐ கேட்வே. ஓகேங்களா, ஸோ இந்த ஏபிஐ கேட்வேனால நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்க போகுது ஆர் பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐ கேட்வே வந்து ரவுட்டிங்கை ஹேண்டில் பண்ண போகுது. ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் வந்து என்ன ரெக்வஸ்ட் தருது, பேஸ்ட் ஆன் தட் ரெக்வஸ்ட் எந்த சர்வரில் இருக்க எந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் ஆர் ரவுட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டெசிஷன்ஸையும் வந்து இந்த ஏபிஐ கேட்வே தான் வந்து ஹேண்டில் பண்ண போகுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங். இந்த ஏபிஐ கேட்வேல வந்து நம்ம ஃபில்டரிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபில்டரிங் இந்த சென்ஸ் நம்ம எது வேணால் சொல்லலாம். செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம், ப்ரைமரியாக செக்யூரிட்டி சொல்லலாம். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் தராங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணணும், இல்லை ஆத்தரைசேஷன் பண்ணணும், இல்லை வந்து அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸ் நெட்வொர்க் உள்ள மூவ் பண்ணணுமா வேணாமான்ற அந்த ஃபுல் டெசிஷன்ஸையும் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபில்டரிங் மூலமா பண்ணலாம். நம்ம ஃபில்டரிங்கை பற்றி இப்போ பார்க்க போகிறது இல்லை, நம்மளுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரவுட்டிங்கை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீசஸை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வந்து மற்ற மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை வாங்கி எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். அதை ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் போய் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். com.gateway.service gateway அப்படின்னு குரூப் ஐடி வச்சுக்கலாம். ஆர்டிஃபேக்ட் வந்து சர்வீஸ் கேட்வேன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணோம்னா இந்த கேட்வே ஸ்ப்ரிங் கிளவுட் ரவுட்டிங் அதில் கேட்வே அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இந்த டிபெண்டன்சி தான் வந்து நம்மளுடைய ரவுட்டிங் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ண போகுது. அதுக்கப்புறம் யுரேகா டிஸ்கவரி கிளைண்ட் இந்த டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த யுரேகா டிஸ்கவரி கிளைண்ட் இந்த டிபெண்டன்சி இப்போ நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற ஏபிஐ கேட்வே அப்படின்றது வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ். அந்த மைக்ரோ சர்வீஸோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் கிளைண்ட் கிட்ட இருந்து வர ரெக்வஸ்ட்டை வாங்கி நம்மளுடைய நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ்ல எந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கு அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை வந்து ரவுட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணி அதை ரவுட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை வாங்கி திருப்பியும் வந்து அந்த எக்ஸ்டர்னல் கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் இருக்குல்ல, இந்த மைக்ரோ சர்வீஸ் வந்து நம்மளுடைய நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை வாங்கணும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் த மைக்ரோ சர்வீசஸ் இதை வந்து எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கம்யூனிகேஷன் பிட்வீன் த மைக்ரோ சர்வீஸ் யூசிங் யுரேகா அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் ஏபிஐ கேட்வே வந்து மற்ற மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குறத அச்சீவ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நம்மளுடைய ஏபிஐ கேட்வே வந்து ஒரு Eureka client act ஆக போகுது, which will be registering with Eureka server so that our API gateway will communicate with other microservices. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த Eureka discovery client அப்படின்ற டிபெண்டன்சி வந்து நம்மளுடைய API gateway ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணணும். நான் கேட்வே டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டேன், Eureka discovery client டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன், என்னுடைய எக்லிப்ஸ்ல இம்போர்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னுடைய எக்லிப்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேட்வே அப்படின்னு இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து நம்மளுடைய API கேட்வே மைக்ரோ சர்வீஸ். ஸோ இதில் நான் form.xml ஓப்பன் பண்ணி நான் என்னென்ன டிபெண்டன்சி வச்சிருக்கேன்றதை காமிச்சிட்டு உங்ககிட்ட. நான் ஆக்சுவேட்டர் டிபெண்டன்சி வச்சிருக்கேன், ஸ்ப்ரிங் கிளவுட் ஸ்டார்டர் கேட்வேன்ற டிபெண்டன்சி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் கிளவுட் ஸ்டார்டர் நெட்ஃப்ளிக்ஸ் யுரேகா கிளைண்ட் அப்படின்ற டிபெண்டன்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஏபிஐ கேட்வேயோடைய ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்க போகிற மைக்ரோ சர்வீசஸ் எது எதுன்னு பார்த்தோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ், கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ், இந்த 3 மைக்ரோ சர்வீசஸையும் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த 3 மைக்ரோ சர்வீஸ் நான் எதுக்கு எடுத்துக்க போகிறேன்னா, ஏபிஐ கேட்வே வந்து கரெக்டாக மற்ற மைக்ரோ சர்வீஸ்க்கு ரவுட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை வாங்குதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக இந்த 3 மைக்ரோ சர்வீசஸும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட யுரேகா சர்வர் இருக்குது, அதையும் நான் எனேபிள் பண்ணிட போகிறேன். ஃபைனலி நம்ம ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீசஸையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்.
இப்போ இந்த ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ரவுட்டிங் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணணும். என்னென்ன மைக்ரோ சர்வீஸ்லாம் இருக்குது, அதுக்கு வந்து எப்படி வந்து ரவுட் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி எல்லா கன்ஃபிகரேஷன்ஸையும் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில். அதை ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட எத்தனை மைக்ரோ சர்வீசஸ் இருக்கோ நம்ம வந்து அத்தனை ரவுட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட 3 மைக்ரோ சர்வீசஸ் இருக்குது. பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ், கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ். ஸோ நான் 3 ரவுட் கான்ஃபிகரேஷன்ஸை வந்து என்னுடைய அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் கான்ஃபிகர் பண்ணணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாட் கிளவுட் டாட் கேட்வே டாட் ரவுட்ஸ் ஆஃப் ஜீரோ. ரவுட்ஸ் ஆஃப் ஜீரோன்னும் போது அரே ஆஃப் கன்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கன்ஃபிகரேஷன் வந்து ஐடி. ஸோ இந்த ஐடி என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மைக்ரோ சர்வீசஸோடைய நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாட் அப்ளிகேஷன் டாட் நேம் ஈக்குவல் டு ஏபிஐ கேட்வே சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி பியூ மைக்ரோ சர்வீஸோடைய நேம் வந்து பியூ சர்வீஸ். ஸோ நம்மளுடைய செகண்ட் கன்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாட் கிளவுட் டாட் கேட்வே டாட் ரவுட்ஸ் ஆஃப் ஜீரோ டாட் யூஆர்ஐ. யூஆர்ஐல நம்ம இங்கே பார்த்தோம்னா LB:/BU -service அப்படின்னு கொடுத்துருக்கோம். அகைன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதுக்கு நம்ம இங்கே LB கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல எதுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்காம BU சர்வீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் யூசிங் யூரேகா கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் த மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். நம்மளுடைய அடுத்த கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாட் கிளவுட் டாட் கேட்வே டாட் ரவுட்ஸ் ஆஃப் ஜீரோ டாட் ப்ரெடிகேட்ஸ். இந்த ப்ரெடிகேட்ஸ்லையும் அரே இருக்கு. ப்ரெடிகேட்ஸ் ஆஃப் ஜீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா path equal to /BU double star அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். which means இப்போ நம்ம BU மைக்ரோ சர்வீசஸ்ல செவரல் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் /BU அப்படின்னு ஆரம்பிக்குதோ அது எல்லாமே வந்து இந்த BU மைக்ரோ சர்வீஸோடைய எண்ட் பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ்க்கும் 3 கான்ஃபிகரேஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதோடைய ரவுட் அரே வந்து 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ்க்கும் அதே மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுக்குடைய ரவுட்டிங் அரே வந்து 2ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை மைக்ரோ சர்வீசஸ் இருந்தாலும் அத்தனை கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீசஸ்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா we are done with our development. ஸோ இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ வந்து நான் சொல்கிறேன் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ஏபிஐ கேட்வேக்கு தருது. ஸோ நம்மளுடைய ஏபிஐ கேட்வே வந்து இப்போ யூரேகா சர்வருக்கு கிளைண்டாக இருக்குது. நம்மளுடைய 3 மைக்ரோ சர்வீஸ், அதாவது BU மைக்ரோ சர்வீஸ், எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் அண்ட் கம்பெனி மைக்ரோ சர்வீஸ், இந்த 3 மைக்ரோ சர்வீசஸும் யூரேகாக்கு கிளைண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷன் பிட்வீன் த மைக்ரோ சர்வீஸ் யூசிங் யூரேகா இருக்குல்ல, ஸோ அந்த கான்செப்ட் மூலியமா நம்மளுடைய ஏபிஐ கேட்வே வந்து என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ரவுட் பண்ணும். ஸோ இப்போ நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகும். அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுட் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெடிகேட்ஸ்க்கு போகும். ஸோ இந்த ப்ரெடிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா பாத் வந்து /BU/double star. ஸோ நம்மளுடைய இன்கமிங் ரெக்வஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் கூட மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஏபிஐ கேட்வே வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர இன்கமிங் ரெக்வஸ்ட் வந்து BU மைக்ரோ சர்வீஸ்க்கு வருது. ஸோ விச் மீன்ஸ் ஐ நீட் டு ரீடைரக்ட் மை ரெக்வஸ்ட் டு BU மைக்ரோ சர்வீஸ். அதில் வர பாத்தை வந்து இங்க அப்பன் பண்ணி BU மைக்ரோ சர்வீஸை ஹிட் பண்ணி அந்த BU மைக்ரோ சர்வீஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். அந்த ரெஸ்பான்ஸை நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வாங்கி திருப்பியும் வந்து எக்ஸ்டர்னல் கிளைண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுட் கான்ஃபிகரேஷன்ஸ்ல இந்த ப்ரெடிகேட்ஸ் பாத் மேட்ச் ஆகலன்னு வைங்களா, இந்த செகண்ட் ரவுட்டோடைய ப்ரெடிகேட்ஸ்க்கு போகும். இந்த ப்ரெடிகேட்ஸ்ல பாத் வந்து /employee/double star அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வர இன்கமிங் ரெக்வஸ்ட் /employee/double star இப்படின்ற பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் என்ன பண்ணும், ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து எம்ப்ளாயி கேட்வே மைக்ரோ சர்வீஸ்க்கு ரவுட் பண்ணணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் யூஆர்ஐ கூட லாஸ்டா வந்து இன்கமிங் ரெக்வஸ்ட் இருக்குல்ல அதோடைய பாத்தை அப்பன் பண்ணி இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸை ஹிட் பண்ணி ரெஸ்பான்ஸை வாங்கி திருப்பியும் எக்ஸ்டர்னல் கிளைண்ட்டுக்கு கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி தான் கம்பெனி மைக்ரோ சர்வீசஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மைக்ரோ சர்வீசஸாக அப் பண்ண ஆரம்பிக்கலாம். அப் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரௌசர்ல இருந்து ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீசஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்கலாம். அந்த ரெக்வஸ்ட்டை நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் கேப்சர் பண்ணி கரெக்டான மைக்ரோ சர்வீசஸ்க்கு ரவுட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ரவுட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை வாங்கி திருப்பி நம்ம ப்ரௌசருக்கு தருதா அப்படின்றத வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய யூரேகா சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய மற்ற மைக்ரோ சர்வீஸ் எல்லாமே யூரேகாக்கு கிளைண்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூரேகாவை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நம்மளுடைய யூரேகா சர்வர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எந்த போர்ட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1991 அப்படின்ற போர்ட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ மூணாவதாக நம்ம வந்து கான்ஃபிக் சர்வர் இருக்குல்ல அதை வந்து ரன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் யூனிட் மைக்ரோ சர்வீஸ், கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் அதோடைய கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்ஃபிக் சர்வரில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கான்ஃபிக் சர்வரை ரன் பண்ணணும் இந்த 3 மைக்ரோ சர்வீசஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ கான்ஃபிக் சர்வரை இப்போ நான் ரன் பண்ணிடுறேன்.
கன்ஃபிக் சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 மைக்ரோ சர்வீசஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய எல்லா மைக்ரோ சர்வீசஸும் அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கு. இப்போ நான் ப்ரௌசருக்கு போகிறேன். நம்மளுடைய யுரேகா டேஷ்போர்டை ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா சர்வீஸும் அப்பில் இருக்கான்ட்டு. லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8761 இதில் தான் நம்மளுடைய யுரேகா சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கேட்வே சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, பியூ சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, எம்ப்ளாயி சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய ஏபிஐ கேட்வே சர்வீஸ் வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் 9091ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீசஸ் மூலிமா நம்மளுடைய பியூ மைக்ரோ சர்வீசஸில் இருக்க என் பாயிண்ட்ஸையும் கம்பெனி மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸில் இருக்க என் பாயிண்ட்ஸையும் ப்ரௌசர்லேருந்து ஹிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஹிட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வந்து இந்த 3 மைக்ரோ சர்வீசஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை வாங்கி நம்மளுடைய ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பியூ மைக்ரோ சர்வீசஸில் ஒன் ஆஃப் த என் பாயிண்ட் வந்து பியூ லிஸ்ட், அதை நம்ம ஹிட் பண்ணி பார்ப்போம் இப்போ த்ரூ ஏபிஐ கேட்வே சர்வீஸ் மூலியமா. கீப் தட் இன் மைண்ட். ஸோ ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 9091ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பியூ மைக்ரோ சர்வீஸோடைய ஒன் ஆஃப் த என் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூ லிஸ்ட். ஸோ இந்த யூஆர்ஐல நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஹிட் பண்ண போகிறது என்னமோ என்னுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் தான். பட் நான் கேட்குற என் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பியூ லிஸ்ட் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் பியூ மைக்ரோ சர்வீஸ். ஸோ இப்படி ஹிட் பண்ணும்போது என்னுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வந்து பியூ மைக்ரோ சர்வீஸ் கிட்ட போய் இந்த பர்டிகுலர் என் பாயிண்ட்டுக்கு இருக்க ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு வந்து என்னுடைய ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணணும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் வந்து பியூ மைக்ரோ சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு வந்து என்னுடைய ப்ரௌசரில் அதாவது எக்ஸ்டர்னல் கிளைண்ட்ல ரெண்டர் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஏபிஐ கேட்வே விச் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இதை டபுள் செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் கம்பெனி மைக்ரோ சர்வீசஸில் இருக்க என் பாயிண்ட்ஸும் ஹிட் பண்ணி பார்த்துடலாம். சேம் ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீசஸ் உடைய ஹோஸ்ட் அண்ட் போர்ட் தான். பட் இந்த டைம் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீசஸ் உடைய என் பாயிண்ட் ஹிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எம்ப்ளாயி/get_all employees. ஓகேங்களா? இதை ஹிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிஐ கேட்வே மைக்ரோ சர்வீஸ் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் கூட போய் கம்யூனிகேட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணிடுச்சு. இப்போ கம்பெனி மைக்ரோ சர்வீஸோடைய என் பாயிண்ட்ஸையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி/all m details. ஸோ கம்பெனி மைக்ரோ சர்வீஸில் இருக்க ஒன் ஆஃப் த என் பாயிண்ட் இப்போ நம்ம ஹிட் பண்ணுறோம் த்ரூ ஏபிஐ கேட்வே மூலிமா. ஸோ அப்படி ஹிட் பண்ணனா அகெயின் நம்மளுடைய ஏபிஐ கேட்வே என்ன பண்ணுது, கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் கூட போய் கம்யூனிகேட் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்னுடைய ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணிடுச்சு. So which means our API gateway is working fine. So that's all about API gateway in microservices. Thank you.